ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. ஆமை வடை, அதாவது பருப்பு வடை, மசால் வடைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதாங்க. இந்த வடை கூட ஒரு ஸ்பெஷலான கீரை சேர்த்து பண்ண போகிறாங்க. அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும். இந்த கீரை கர்நாடகாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த பருப்பு வடை கிறிஸ்பியாக வர்றதுக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல கடலைப்பருப்பை ஊற வச்சுக்கலாம். நான் இந்த 1 கிளாஸ் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு இது ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடுச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா ஊறி இருக்குது. இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 5-6 வத்தல் சேர்த்துருக்குறேன். அது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் ஜீரகம், இந்த அளவுக்கு கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துருக்குறேன். அப்புறமா 3 பல் பூண்டு, ஏற்கனவே வடிகட்டி வச்சுருந்த கடலை பருப்பை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். பருப்பில் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம அரைக்கும் போதும் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. சேர்க்காம தான் அரைக்கணும். இதை ஒரு அகலமான பவுலில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற கடலை பருப்பை ஒரு 2-3 பேட்சாக இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு கூட அந்த ஸ்பெஷலான கீரை சேர்க்க போகிறாங்க. அந்த கீரை இது தாங்க, கர்நாடகா ஸ்பெஷல் டில் லீவ்ஸுங்க. இது நம்ம ஊரில் சோம்பு கீரை, சதக்குப்பை கீரைன்னு சொல்கிறாங்க. பட் எது கரெக்டான பேருன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். கர்நாடகாவில் இதை சப்பைக்கி சொப்புன்னு சொல்லுவாங்க. இந்த கீரையோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த கீரையை யூஸ் பண்ணி அக்கி ரொட்டி, அதாவது அரிசி மாவு ரொட்டி, அப்புறமா இந்த வடை பண்ணுவாங்க. இதே மாதிரி நம்ம பருப்பு கூட்டு வைக்கலாம், பொரியல் வைக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இப்போ இந்த கீரையில் நான் காமிச்ச மாதிரி கனமான அந்த காம்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ இதை வடை மாவு கூட சேர்த்துடலாம். அடுத்ததாக இது கூட கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்குன கருவேப்பிலை கொஞ்சம், 1/4 டீஸ்பூன் காயப்பொடி, அப்புறமா இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ இந்த டில் லீவ்ஸ் வடை கிறிஸ்பியாக வர்றதுக்கு ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறாங்க. அது இதுதாங்க. அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் இதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா வடை இன்னும் ரொம்ப கிறிஸ்பியாக வரும். நிறைய சேர்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை, கொஞ்சமாக இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க, அவ்வளோதாங்க. இப்போ இந்த வடை மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையை உருட்டி உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதுங்க. நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சின்னதாகவோ பெரிய சைஸாகவோ நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வடை பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணியிருக்கிறேன். சூடான எண்ணெயில் நம்ம தட்டி வச்சுருக்கிற வடையெல்லாம் சேர்த்துடலாம். வடை பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நிதானமாக வேக வச்சுக்கோங்க. 2 பக்கமுமே நல்லா திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்விங்க, எந்த ஊரில் ஆமை வடை சொல்லுவாங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம் எவ்வளோ பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வடையை வெளியில் எடுத்துடலாம். வடை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கர்நாடகா ஸ்பெஷல் டில் லீவ்ஸ் வடை சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற வடையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இந்த டில் லீவ்ஸ் வடை நீங்கள் செஞ்சு பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுத்த தடவை நம்ம பருப்பு வடை செய்யும் போது கண்டிப்பாக இந்த கீரையை சேர்த்து தாங்க பண்ணுவோம். அந்த அளவுக்கு நல்ல வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. வடை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, நல்லா மொறுன்னு இருக்குங்க. ஒரு வடை ஒன்று உடச்சி காமிக்கிறேன், எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். சாதாரணமாக இருந்த ஆமை வடையை நம்ம டில் லீவ்ஸ் சேர்த்து கர்நாடகா ஸ்பெஷல் வடையை மாற்றியாச்சு. இந்த கீரையோட ஸ்பெஷாலிட்டியே அதோட வாசனையும் டேஸ்ட்டும் தாங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.